வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான திருப்புகழ் பாடலை இங்கே பகிர்ந்துக்கலான்னு நான் நினைக்கிறேன். கருவூரில் எழுந்தருளி இருக்கின்ற முருகப்பெருமானே, உன்னை விட்டா எனக்கு யாருப்பா கதி? நம்ம வழக்கம் போல சொல்லுவோம், எல்லாரும் சொல்லிடுவோம், ஏய் உன்னை விட்டா யாரடி எனக்கு இருக்கா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே போலவே அருணகிரிநாத பெருமான் என்ன சொல்றாருன்னா, எனக்கு உன்னை விட்டா வேற கதி இல்லை அப்படிங்கிறாங்க. அதற்கு அடுத்தாற் போல எனக்கு நல்ல சிந்தனையை குடும் முருகா அப்படின்னு கேட்கிறாரு. நல்ல சிந்தனை இருந்தா தான், நம்ம நல்ல சிந்தனை இருக்க இருக்க நம்மளுடைய எல்லா செயலுமே செம்மையாக இருக்கும் என்று அருணகிரிநாத பெருமான் முருகனிடத்திலே வேண்டுகிறார். அப்புறம் எனக்கு அதோடு சேர்த்து கொஞ்சம் பொருளையும் கொடு அப்படின்னு கேட்கிறாரு. ஏன் பொருள் வேணும் அப்படின்னு சொன்னா, பொருள் இருந்தால் தான் நம்ம நாள்தோறும் நம்ம நிம்மதியாக நான் இருக்க முடியும். அப்படி இருக்கின்ற பொழுதுதான் உன்னை சிந்திக்கிற, உன்னை நினைக்கின்ற அந்த ஒரு நினைப்பு எனக்கு வரும் அப்படிங்கிறாரு அருணகிரிநாதர். அதற்கெல்லாம் மேல ஒரு படிப்பை என்ன சொல்றாருன்னா, நான் மதியிலே ஒரு நல்ல வித்தகனாக, என்னுடைய சிந்தையிலே நான் ரொம்ப கெட்டிக்காரனாக இருக்கணும். அங்கே சிந்தனையில் என்ன இருக்கணும்? உண்மை இருக்கணும், நேர்மை இருக்கணும், தெளிவு இருக்கணும் அப்படின்னு என்னுடைய சிந்தனையிலே செம்மை இருக்க வேண்டும் அப்படிங்கிறாரு. அதோடு சேர்த்து நான் மனதளவிலே உத்தமனாகவும் இருக்க வேண்டும் என்று அங்கே அருணகிரிநாத பெருமான் சொல்லியிருக்கிறத பார்க்கலாம். அந்த பாடல் மதியாள் வித்தகனாகி மனதாள் உத்தமனாகி, மதியாள் வித்தகனாகி மனதாள் உத்தமனாகி, மதியாள் வித்தகனாகி மனதாள் உத்தமனாகி, பரியாகி சிவஞான பரயோக தருள்வாகி, மதியாள் வித்தகனாகி மனதாள் உத்தமனாகி, பரியாகி சிவஞான பரயோக தருள்வாகி, நிதியே நித்தியமே என் நினைவே நட்பொருளாயோ, நிதியே நித்தியமே என் நினைவே நட்பொருளாயோ, கதியே சொற்பரவேளை எங்கிருக்கிறது? கருவூரில் பெருமாள்